வணக்கங்க. அவனின் மனதை கவர்ந்த கருத்த பிள்ளையை அவன் ரசிக்காமல் வேறு எவர் ரசிப்பார்? ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பித்து விட்டாலே அவளின் ஒவ்வொரு செயல் என்ன, அவளே பேரழகியாகத்தான் தெரிவாள். அப்படி ரசிக்க ஆரம்பித்தாலோ என்னவோ ஒவ்வொருவரும் கவிஞனாகி விடுகிறார்கள் என்று நினைக்கிறேன். சரி வாங்கங்க, இவனின் கருத்த பிள்ளையை எப்படி ரசிக்கிறான் என்று பார்க்கலாம். அவனது ரசனையை உங்களுக்காக கவிதை வடிவில் சொல்கிறேன், கேளுங்கள். அடியே கருத்த பிள்ளை, பாகம் 2. அந்தி வானத்தில் உள்ளே நுழைந்த பகலவன் ஏனடி மெல்ல தன்னை மறைத்துக் கொள்கிறான் தெரியுமா? தாமரையால் உனது முகத்தில் ஒளிரும் அந்த ஒற்றைக்கல் சிவப்பு மூக்குத்தியின் அழகிலும் ஒளியிலும் மயங்கிய சூரியன் தனது வெட்கத்தை யாரும் காணாதபடி அந்தி வானத்தின் அடியே மறைத்து கொண்டதை அறிவாயோ நீ? தாமரையால் உனது முகத்தில் ஒளிரும் அந்த ஒற்றைக்கல் சிவப்பு மூக்குத்தியின் அழகிலும் ஒளியிலும் மயங்கிய சூரியன் தனது வெட்கத்தை யாரும் காணாதபடி அந்தி வானத்தின் அடியே மறைத்து கொண்டதை அறிவாயோ நீ? வானம் சொரிந்த மழைநீர் உனது பாதம் தொட்டு மென்மையை உணர்ந்திட்ட கோபத்தின் உச்சமே மின்னலின் ஓங்கி ஒளிர்ந்த வெளிப்பாடோ? வானம் சொரிந்த மழைநீர் உனது பாதம் தொட்டு மென்மையை உணர்ந்திட்ட கோபத்தின் உச்சமே மின்னலின் ஓங்கி ஒளிர்ந்த வெளிப்பாடோ? இருக்காதா பின்னே உனது பாதத்தில் இதழ் பதித்திட மழையாக வந்ததுதான். அதற்காக உனது பாதத்தை குளிரச் செய்து வருத்தப்பட வைக்க மனமில்லையே. அப்படி இருக்க இப்படி செய்த மழை நீரை வருத்தவும் உன்னை ஓர் நிமிடமாவது பிரமிப்பில் ஆழ்த்தி வியப்படைய வைத்து எழிலானவளின் பாதத்தின் நடுக்கம் குறைக்க மின்னலாக ஒளிர்ந்து பார்வையை மாற்ற எண்ணி வான்மகன் அனுப்பிய சமாதான கொடிதான் மின்னல் என்று அறிவாயோ நீ? இருக்காதா பின்னே உனது பாதத்தில் இதழ் பதித்திட மழையாக வந்ததுதான். அதற்காக உனது பாதத்தை குளிரச் செய்து வருத்தப்பட வைக்க மனமில்லையே. அப்படி இருக்க இப்படி செய்த மழை நீரை வருத்தவும் உன்னை ஓர் நிமிடமாவது பிரமிப்பில் ஆழ்த்தி வியப்படைய வைத்து எழிலானவளின் பாதத்தின் நடுக்கம் குறைக்க மின்னலாக ஒளிர்ந்து பார்வையை மாற்ற எண்ணி வான்மகன் அனுப்பிய சமாதான கொடிதான் மின்னல் என்று அறிவாயோ நீ? ஆதவன் ஏன் சுட்டரிக்கிறான் தெரியுமா? கருவாச்சி உனது கண்களில் குடியேற வாடகை கொடுத்தும் நீயோ இவனை கண்களால் கூட நேராக காண இயலாத காரணத்தாலோ என்னவோ குடியேற இயலாமல் போனது உனது கண்களில். ஆதவன் ஏன் சுட்டரிக்கிறான் தெரியுமா? கருவாச்சி உனது கண்களில் குடியேற வாடகை கொடுத்தும் நீயோ இவனை கண்களால் கூட நேராக காண இயலாத காரணத்தாலோ என்னவோ குடியேற இயலாமல் போனது உனது கண்களில். விடுவானா ஆதவன்? இரவு சந்திரனுக்கு இனிய ஒளியை கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தே உனது கண்களில் குடியேறி இரவில் குளிர்ந்து விட்டான் அல்லவா? விடுவானா ஆதவன்? இரவு சந்திரனுக்கு இனிய ஒளியை கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தே உனது கண்களில் குடியேறி இரவில் குளிர்ந்து விட்டான் அல்லவா? நிலவுப்பெண் வைத்த புள்ளியை இணைத்து கோலமிட மறந்தாலும் என் கருத்த பிள்ளையோ கண்களாலேயே பின்னல் கோலமிட்டு அசத்தினாள் என்றால் நானோ அவளை அல்ல அல்ல மீன் விழிகளை தூண்டில் போடாமலே சிறைப்பிடித்து விட்டேனே. நிலவு பெண் வைத்த புள்ளியை இணைத்து கோலமிட மறந்தாலும் என் கருத்த பிள்ளையோ கண்களாலேயே பின்னல் கோலமிட்டு அசத்தினாள் என்றால் நானோ அவளை அல்ல அல்ல மீன் விழிகளை தூண்டில் போடாமலே சிறைப்பிடித்து விட்டேனே. அத்தனை பெரிய வான் தொட்டிக்குள் அழகாய் கண்களை சிமிட்டி நீந்துகிறது எண்ணிலடங்கா நட்சத்திர கூட்டங்கள். அத்தனை பெரிய வான் தொட்டிக்குள் அழகாய் கண்களை சிமிட்டி நீந்துகிறது எண்ணிலடங்கா நட்சத்திர கூட்டங்கள். இத்தனையையும் பார்வை எனும் ஒற்றை தூண்டிலிட்டு அவளது கண் வலைக்குள் மொத்தமாக சிக்கிக்கொள்ள உணவாக உதட்டோர சிரிப்பை மட்டுமே உதிர்த்து ஓவியமாய் நின்று என் மனதை கொள்ளை கொள்ள நானோ இங்கு ஓர் திருடனாகிவிட்டேன், அவள் இதயத்தை திருடி. இத்தனையையும் பார்வை எனும் ஒற்றை தூண்டிலிட்டு அவளது கண் வலைக்குள் மொத்தமாக சிக்கிக்கொள்ள உணவாக உதட்டோர சிரிப்பை மட்டுமே உதிர்த்து ஓவியமாய் நின்று என் மனதை கொள்ளை கொள்ள நானோ இங்கு ஓர் திருடனாகிவிட்டேன், அவள் இதயத்தை திருடி. நீ பிடித்த எண்ணிலடங்கா நட்சத்திர மீன்கள் கூட உன் கையில் சிக்காமல் போகும்.
ஆனால் என் மனதில் சிக்கிய நீ ஒத்தையா என்றாவது சிக்காமலா போவாய் என் ஆசை கருவாச்சி. நீ பிடித்த எண்ணிலடங்கா நட்சத்திர மீன்கள் கூட உன் கையில் சிக்காமல் போகும். ஆனால் என் மனதில் சிக்கிய நீ ஒத்தையா என்றாவது சிக்காமலா போவாய் என் ஆசை கருவாச்சி. நீ விடும் மூச்சுக்காற்று வேண்டுமானால் வெளிவரும் பொழுது சூடாக இருக்கலாம். ஆனால் அம்மூச்சுக்காற்று என்னை தழுவும் போது குளிர்ந்த தென்றலாய் அல்லவா உன் வாசனையோடு தீண்டுவதை அறிவாயோ என் ஆசை கண்மணியே. நீ விடும் மூச்சுக்காற்று வேண்டுமானால் வெளிவரும் பொழுது சூடாக இருக்கலாம். ஆனால் அம்மூச்சுக்காற்று என்னை தழுவும் போது குளிர்ந்த தென்றலாய் அல்லவா உன் வாசனையோடு தீண்டுவதை அறிவாயோ என் ஆசை கண்மணியே.